ஃபாரின் மூவிஸ் எல்லாம் இங்கே வரும்போது அவங்களுடைய பட்ஜெட் வேறு, அவங்க மேக்கிங் ஸ்டைல் வேறு. இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஆளுங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கொரோனாவில் உட்கார வச்சுட்டாங்க ஃபோன் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம என்னையா படம் பண்ணி வச்சுருக்கான் மாதிரி எப்படி படம் வச்சுருக்கான் எல்லாமே வந்து தமிழ் டப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்து நிறைய மெனக்கடல் ஆயிடுச்சு. இப்போ விஜய் சார் மூவி லியோவா இருக்கட்டும், ரஜினி சார் மூவி ஜெயிலரா இருக்கட்டும், இதெல்லாம் பேன் இண்டியா பண்றதுக்கு ரீசன் என்ன? பட்ஜெட் அதிகம் அப்படின்னும் போது நம்ம பிசினஸை வந்து பெருக்கினா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இது காரணத்தை கொரோனா வந்து எல்லார் கையிலையும் செல்போன் வந்துருச்சு. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம போனோம்னா அது கிடைக்கும். இப்போ நீ ஒரு எக்ஸாம் எழுதணும்னாவே நீ என்ன பண்ற? எல்கேஜிலேருந்து நீ போய் ட்ராவல் பண்ணிட்டு தான் எக்ஸாமே எழுத வைக்கிற. நேரடியாக உன்னை கேமரா முன்னாடி போய் நிற்க வைக்க முடியாது. ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போ, பெரிய திரை, சின்ன திரை, டப்பிங் யூனியன் மூணுத்துலேயும் வந்து மெம்பர் நான். இப்போ பெரிய திரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா சில அங்க இருக்கிற சூழ்நிலைகளால அந்த கட்டிடம் வந்து முழுமை அடையாம இருந்தது. கட்டிட்டாங்க, ஃபினிஷ் ஆகல. அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ வந்து தமிழ் மக்கள்லே வந்து தமிழ் படங்கள்ன்றதை தாண்டி அதர் லாங்குவேஜ் மூவிஸுமே வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாடுல. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, அது கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் ஜாக்கி சானே வந்து தமிழ் பேசுறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் எல்லாமே வந்து தமிழ் டப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்து நிறைய மெனக்கடல் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இப்போ ஃபாரின் மூவிஸ் எல்லாம் இங்க வரும்போது அவங்களுடைய பட்ஜெட் வேற, அவங்க மேக்கிங் ஸ்டைல் வேற. இதுக்கு ஈக்குவலா இருந்தா தான் நம்ம ஆளுங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கொரோனால உட்கார வச்சுட்டாங்க ஃபோன் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம என்னையா படம் பண்ணி வச்சிருக்கான் மாதிரி எப்படி படம் வச்சிருக்கான். ஆனா அந்த பட்ஜெட்ல நம்ம படம் பண்ண முடியாது. பட்ஜெட்ல பண்ணா நம்ம வந்து பிசினஸ். அதனால தானே இப்போ எல்லாம் வந்து பேன் இண்டியா மூவிஸ் வந்துடுச்சு. இப்போ விஜய் சார் மூவி லியோவா இருக்கட்டும், ரஜினி சார் மூவி ஜெயிலரா இருக்கட்டும், இதெல்லாம் பேன் இண்டியா பண்றதுக்கு ரீசன் என்ன? பட்ஜெட் அதிகம் அப்படின்னும் போது நம்ம பிசினஸை வந்து பெருக்கினா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இது காரணத்தை கொரோனா வந்து எல்லார் கையிலையும் செல்போன் வந்துருச்சு. இதுதான் விஷயம். 20 வருஷமா இந்த ஒரு ஃபீல்டுல வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீல்டுக்கு நீங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? இல்ல நிறைய என்னன்னா, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஊர்லயும் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நானும் உங்களை மாதிரி நடிகர் ஆகணும்னா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஓகே, இது வந்து உலகம் வந்து கொட்டி கிடக்குது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம போனோம்னா அது கிடைக்கும். இப்போது நீ ஒரு எக்ஸாம் எழுதணும்னாவே நீ என்ன பண்ணுற? எல்கேஜிலேருந்து நீ போய் ட்ராவல் பண்ணிட்டு தான் எக்ஸாமே எழுத வைக்கிற. நேரடியாக உன்னை கேமரா முன்னாடி போய் நிற்க வைக்க முடியாது. ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு நீ அங்கே ஆக்டிங் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணுவாங்க. அது உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அனுப்பு. நான் இதை வச்சு நான் டைரக்ஷன் கம்பெனியில் சொல்லி சரி அது தெரிஞ்ச வருஷம்னு சொல்லி வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய திரை, சின்ன திரை, டப்பிங் யூனியன் மூணுத்துலேயும் வந்து மெம்பர் நான். இப்போ பெரிய திரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சில அங்கே இருக்கிற சூழ்நிலைகளால் அந்த கட்டிடம் வந்து முழுமை அடையாமல் இருந்தது. கட்டிட்டாங்க, ஃபினிஷ் ஆகல. அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. நான் 2-3 ஆடியோ இதில் சொன்னேன், ஆடியோ லான்ச்சில் சொன்னேன். நான் இந்த மாதிரி நம்ம இன்று தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய பட்ஜெட்டில் வந்து எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க, படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நான் கூட சொல்கிறேன், நான் சொல்லிட்டு விட்டுறதுனால என்னால் முடிஞ்சது கூட நான் அதுக்கு ஒரு நன்கொடையாக கொடுக்கணும். எல்லாம் மெம்பராக இருக்கவங்க கொடுக்கணும். மெம்பர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் சினிமாவில் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பாதியம் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அது மூலமாக நம்ம சம்பாதிக்கிறோம், சோறு சாப்பிட்றோம், நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கிறீங்க, ஏன் துணை முதலமைச்சரெல்லாம் இருக்கிறீங்கன்றது ஒரு 2 இன்டர்வியூவில் சொன்னேன். பட் அது யார் காதுக்கு போச்சு என்னன்னு தெரியல. உதயநிதி சார் வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ அதுக்கு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. பட் எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே செலவு பண்ணுறதுக்கான இது நிறைய வேலைகள் நிறையா இருக்குது. ஒன்று, நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ சின்ன திரை எங்கே இல்லை சொல்லுங்கள்? சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, நம்ம வசந்த் டிவி, எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம சின்ன திரை நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடம் இல்லைங்க, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அது செகண்டரி. எங்கள் யூனியனில் அத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு சொந்த கட்டிடம் இல்லை எங்களுக்கு. அதுக்கான முயற்சிகள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உதயநிதி சார் வந்து அதுக்கு ஒரு நன்கொடை கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நான் கமிட்டியில் இருக்கேன், நிர்வாகியாக இருக்கேன். இது மூலமாக நாங்கள் வந்து அது ஒரு
ஒரு தாழ்வான கோரிக்கை வைப்போம். ஏதோ அது கொடுத்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ வேணாம், சின்ன திரை கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி சேனல்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யாராவது உதவின்னு வந்து நிற்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு வாடகை போனால் காலி பண்ணுங்கன்றாங்க. இப்போ நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்தமாக இடம் வாங்கலனாலும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து வாங்க முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த விஷயங்கள் ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது.